இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொடிவேரியோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோம். இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இப்போ பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து அந்த பிரிட்ஜ் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து அந்த மெயின் என்ட்ரன்ஸ் பிளாக் பண்ணிட்டதுனால நம்ம அந்த சைட்ல ஒரு வழி போகும், அந்த வழியில தான் உள்ள போகணுமா. அதனால இப்ப அந்த வழிக்கு இப்ப நடந்து போயிட்டு இருக்கோம். இது கொடிவேரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடுல இருக்கிற மக்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பிக்னிக் ஸ்பாட். இந்த பிக்னிக் ஸ்பாட் வந்து கோபியிலிருந்து ஒரு 27 நிமிஷம் டிராவல் டைம்ல ஒரு 19 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இப்போ நம்ம கொடிவேரியில மெயின் என்ட்ரன்ஸ் விட்டுட்டு சைட்ல உள்ள சுத்தி தான் நம்ம போகணும். அந்த வழியை இப்ப நம்ம உள்ள போக போறோம். சரி, கொடிவேரியோட அழகை வந்து நம்ம ட்ரோன்ல வச்சு ஷூட் பண்ணலான்ட்டு நம்ம ட்ரோன் கொண்டு வந்திருக்கோம். ஆனா வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்களான்னு தெரியல. இது பெர்மிஷன் கேட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த என்ட்ரன்ஸ்ல போய் அங்கே முன்னாடி டிக்கெட் கவுண்டர்ல கேட்போம், ட்ரோன் வந்து அலௌடுன்னா நம்ம பே பண்ணி நம்ம ட்ரோன் ஷாட் எடுக்கலாம். இல்லைன்னா வந்து ட்ரோன் ஷாட் எடுக்க முடியாது. மற்றபடி எல்லாமே நம்ம மற்ற கேமரால தான் எடுக்கணும். இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறது வந்து கொடிவேரியோட மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரோடு போகும். அந்த தார் ரோடு வழியா வந்து ஒரு பிரிட்ஜ் மேல ஏறி நம்ம லெஃப்ட்ல உள்ள வரணும். உள்ள வந்தோம்னா தான் வந்து அந்த டிக்கெட் கவுண்டர் இருக்கு. இதுதான் வந்து இந்த கொடிவேரியோட இப்போதைக்கு என்ட்ரன்ஸ். இந்த வழியா நம்ம போய் தான் டிக்கெட் வாங்கணும். இது பாத்தீங்கன்னா கொடிவேரியில இருந்து வர்ற தண்ணி ஃபுல்லா இங்க வந்துட்டு இருக்கும். அப்படியே இந்த பிரிட்ஜை தாண்டினோடனே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே அந்த கொடிவேரியோட தண்ணி பாசனத்துக்கு இந்த பக்கமா போயிட்டு இருக்கும். செம அழகா இருக்கும். இங்க வந்து நிறைய மக்கள், இந்த லோக்கல்ல ஏரியால இருக்கிற மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து குளிக்கிறது, துணி துவைக்கிறது எல்லாம். ஸோ அதே வந்து நிறைய இங்க கடைகளும் இருக்கும் சுத்தியும். இந்த கொடிவேரியோட ஃபேமஸான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரெஷ்ஷா மீன் பிடிச்சி இங்கேயே வறுத்து தருவாங்க. நம்மளுக்கு தேவையான மாதிரி சமைச்சு தருவாங்க. ஸோ இங்க வந்தா குளிக்கிறதுக்கு நிறைய துணிகளும் விற்கிறாங்க. நம்ம ட்ரெஸ் கொண்டு வரலைன்னா கூட ஒன்றும் பெரிய கவலைப்பட தேவையில்லை. இங்கேயே வந்து டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம், குளிச்சுக்கலாம். ஸோ நீங்களும் அடுத்த முறை வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பக்கம் ஈரோடு சத்தியமங்கலம் பக்கம் கண்டிப்பா இதை பிளான் பண்ணுங்க. இன்னைக்கு சண்டேன்றதுனால பாத்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம். கார் பார்க்கிங் பண்றதுக்கே கூட நம்மளுக்கு இடம் இல்லை. பாருங்க எவ்வளவு கூட்டம் வருதுன்னு பாருங்க. சண்டேன்றதுனால பிளஸ் வந்து எல்லாம் வெக்கேஷன் டைம், ஸ்கூல்லாம் ஹாலிடேஸ்ல இருக்காங்கல்ல, அதனால இந்த சைடு வந்து டைரக்டா இங்க நம்ம கீழே அருவியில தண்ணியில விளையாடுறதுக்கு இங்க இறங்கி போறாங்க. ஆனா இதுவே வந்து நம்ம முன்னாடி திறந்துருக்கிறப்ப பாத்தீங்கன்னா மெயின் வழியில வரும்போது அந்த என்ட்ரன்ஸ் வழியா இதுல போயிட்டு நம்ம இங்கிருந்துதான் நம்ம ரைட் சைடு இறங்கி போவோம். இதுல பக்கத்துலயே வந்து ஒரு சின்ன பார்க் இருக்கும் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கெல்லாம். அந்த பார்க் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் மோஸ்ட்லி வந்து கீழே எல்லாரும் மக்கள் விளையாடுறதுக்கு வருவாங்க. தண்ணிக்குள்ள விளையாண்டுட்டு இங்கேயே வந்து ஃப்ரெஷ்ஷா மீன் பிடிச்சி வறுத்து கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே சாப்பிட்டுட்டு போவாங்க. கீழே பாத்தீங்கன்னா எல்லாம் சண்டே டைம்ன்றதுனால எல்லா மக்கள் வந்து அங்கங்க மீன் விற்கிற இடத்துல எல்லாம் வந்து மீனை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்றவங்களும் இங்கே அதிகம். மோஸ்ட்லி டிராவல் பண்ணும்போது நிறைய பேர் குரூப்பா வரும்போது சாப்பாடை கொண்டு வந்து தான் இங்கே சாப்பிடுவாங்க. மீனை மட்டும் வாங்கிக்குவாங்க. இதுதான் கொடிவேரி அணை. நம்ம வந்து ட்ரோன்ல ரெக்கார்ட் பண்றதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பெர்மிஷன் வாங்கியாச்சு. 250 ரூபா. இந்த ட்ரோன் வீடியோ கேமரா அந்த மாதிரி எல்லாத்துக்குமான சார்ஜஸ் வந்து 250 ரூபா. ஸோ நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டதுனால தைரியமா நீ போய் நம்ம ட்ரோன் விடலாம். இந்த கொடிவேரிக்கு நம்ம உள்ள வந்தோன்னே பாத்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு கோயில் இருக்கு. அதுக்கப்புறம் நேரா போனா அங்க ஒரு கோயில் இருக்கும். படகு இல்லம் போற வழி, அதாவது போட் ஹவுஸ்க்கு போற வழி பாத்தீங்கன்னா முன்னாடியே ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. முன்னாடி வந்து இந்த பிரிட்ஜ் வேலை செய்யறதுக்கு முன்னாடி இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் வழியா நம்ம உள்ள வந்து அப்படியே நம்ம இந்த பக்கம் வரணும். போட் ஹவுஸ் போறதுன்னா இங்க, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா, அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா கோயில் எல்லாம் இருக்கும். 2 கோயில் இருக்கும் இந்த டேம் மேல. இந்த கொடிவேரி அணை வந்து இந்த கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோட்ல தெரியாத ஆளுங்களே இருக்க முடியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிக்னிக் ஸ்பாட். இதுதான் வந்து கொடிவேரி அணையோட முன்னாடி வந்து இந்த பிரிட்ஜ் வேலை செய்யறதுக்கு முன்னாடி இருந்த மெயின் என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை ஒட்டின மாதிரியே லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து சில்ட்ரன் பிளே ஏரியா. மக்கள் இங்க வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். நல்ல பெரிய ஒரு சில்ட்ரன் பிளே ஏரியா இருக்கு. இதுதான்ப்பா நம்ம கொடிவேரியோட போட் ஹவுஸ். இந்த போட் ஹவுஸ் வந்து நிறைய படத்துல வந்திருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிரபு, குஷ்பு எல்லாம் நடிக்கிற காலத்துல நிறைய இங்க வந்து சினிமாலாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் கோபிச்செட்டிப்பாளையம் அதோட பக்கத்துல இருக்கிற பகுதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா மினி கோடம்பாக்கம் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து ரொம்ப நிறைய ஷூட்டிங்ஸ் எல்லாம் வந்து இங்க கோபிச்செட்டிப்பாளையம் அதோட சுற்றுப்பகுதிகளில் தான் வந்து நடந்திருக்கு. நம்ம மக்கள் மட்டும் எங்க போனாலும் இந்த பிளாஸ்டிக் பாட்டில தூக்கி தண்ணிக்குள்ள போடுறது, குப்பைகளை தண்ணிக்குள்ள போடுறது, இந்த வேலையை வந்து பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. பாருங்க எவ்வளவு பிளாஸ்டிக் பாட்டில் போட்டு வச்சிருக்கிறாங்க, இவ்வளவு மீன்கள்லாம் இருக்கு. மக்கள் வர இடத்துல ப்ராப்பரா வந்து நம்மளுக்கு எங்கேயாவது வந்து டஸ்ட்பின் வச்சிருந்தா கூட நம்மளுக்கு அது தூக்கி டஸ்ட்பின்ல போடணுங்கிற ஒரு இன்டென்ஷனே வர்றதில்லை.
தண்ணிக்குள்ள சும்மா எங்கெல்லாம் வந்து அழகா இருக்குதோ அதெல்லாம் கெடுக்கிற மாதிரியே தான் நம்ம போட்டு வைக்கிறோம். இது வந்து கண்டிப்பா எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஃபேமிலி வந்து அவங்களோட போட்டிங் ட்ரிப்பை முடிச்சுட்டு வர்றாங்க. இதை வந்து படகு அப்படின்னு பரசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து பரசல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க தமிழ்ல. இந்த ரவுண்ட் ஷேப்டு போட்டோட பேரு இங்கிலீஷ்ல என்னன்னா கார்க்கிள். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம போட் ஹவுஸை பார்த்து முடிச்சாச்சு. முக்கியமான விஷயம், நான் வந்து இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ எவ்வளோன்னு சொல்லவே இல்லை. நம்ம கேமரால இல்லாம நம்ம ஆளுங்க மட்டும் வர்றதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. 10 ரூபாயா 5 ரூபாயா? 5 ரூபா தான் சார்ஜ் பண்றாங்க ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ். கேமரா இல்லைன்னா நம்மளுக்கு வெறும் 5 ரூபா தான் செலவு கொடிவேரி டேம் பாக்குறதுக்கு. இது வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம மேல போட் ஹவுஸை பார்த்து முடிச்சுட்டு கீழே வந்து தண்ணியில குளிக்கிறதுக்கு போறதுக்கான வழி. இந்த வழியில நம்ம உள்ள கீழே இது என்னது? ஆஞ்சநேயர் கோயிலா? ஓகே. ஓ, ராமர் கோயில். இங்க இருக்கிறது வந்து ராமர் கோயில். நம்ம இங்க இருக்கிற 2 கோயில் இருக்குதுன்னு சொன்னோம். அந்த கோயில்ல ஒரு கோயில் வந்து பாத்தீங்கன்னா ராமர் கோயில். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கீழே போக வேண்டியதுதான். இது வந்து கீழே குளிக்கிறதுக்கு போறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ். இந்த வழியா நம்ம இறங்கிதான் போய் கீழே போய் நம்ம லெஃப்ட்ல போகணும். என்ன பண்றீங்க? இது என்ன மிட்டாய்? இது பம்பாய் மிட்டாயா? எவ்வளவு ஒண்ணு? வந்து பம்பாய் மிட்டாயா. ஸோ நம்ம ஒரு மிட்டாய் வாங்கி சாப்பிட போறோம். எவ்வளோண்ணா ஒன்று சொன்னீங்க? 1 20 ரூபா. ஸோ இதே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பெங்களூர்ல சென்னையில எல்லாம் மாலில் வந்து இது 150 ரூபா 200 ரூபா. ஆனால் இங்கே வந்து வெறும் 20 ரூபா தான். ஸோ நம்மளும் ஒரு பம்பாய் மிட்டாய் சாப்பிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் கொடிவேரி டேமோட பியூட்டி. ஸோ நல்லா தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. சண்டேன்றதுனால பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டமும் வந்து செமையா இருக்குது. நல்ல கூட்டம். யூஸ்வலா இன்னும் வேற மாதிரியான ஏதாவது விசேஷ நாள்னா இன்னும் பயங்கர கூட்டமா இருக்கும். இப்போ வந்து சண்டே மட்டும்தான், சண்டே வெக்கேஷன் ஸ்கூல் ஹாலிடேஸ்ன்றதுனால இவ்வளவுதான் கூட்டம். இதுவே இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வேற ஏதாச்சும் பொங்கல் அந்த மாதிரியான விசேஷம்னா பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டமா இருக்கும். இதெல்லாம் காலே வைக்க முடியாத அளவுக்கு. இன்னைக்கு பரவாயில்ல. நிறைய படத்துல பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து ஹீரோயின் இருப்பாங்க. அதுதான் வந்து அவங்க வீடா இருக்கும். அப்ப அங்கிருந்து அவங்க அப்படியே இந்த பரசல்ல கிராஸ் பண்ணி வந்து காலேஜுக்கு, வேலைக்கு போறது, ஸ்கூலுக்கு போறது எல்லாம் இந்த பக்கம் வந்து இந்த எண்ட்ல வந்து இவங்க ஏறி போற மாதிரி நிறைய தமிழ் படத்துல, பழைய படத்துல எல்லாம் எடுத்திருப்பாங்க. இப்ப அக்கா வந்து இங்க நம்ம கொடிவேரியில வந்து மீன் பொரிச்சு கொடுக்க போறாங்க. என்ன மீனுக்கு அது? ஆத்து கெளுத்தியா. ஸோ அந்த மீன் தான் நம்ம இப்ப பொரிச்சு வாங்க போறோம். போடுங்க. ஸோ இங்க வந்து ஃப்ரெஷ்ஷா மீன் பிடிச்சி, இங்கேயே கொடிவேரி மீன் தானே இது? ஓகே. இங்கேயே நம்ம மீன் பிடிச்சி இங்கேயே நம்ம வறுத்து சாப்பிட போறோம். இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இங்கேயே கொடிவேரியிலே பிடிச்ச மீன் தான். எல்லாமே கொடிவேரியில் பிடிச்ச மீன் தானேக்கா? இது மட்டுமா? இது பவானி சார் டேம் மீனா? ஓகே ஓகே. ஸோ இந்த மீனை நம்ம இப்போ வாங்கி சாப்பிட போறோம். நம்மளோட கொடிவேரி ட்ரிப் பாத்தீங்கன்னா நல்லபடியா முடிஞ்சது. ஒரு பெரிய மீன் வாங்கி சாப்பிட்டாச்சு. கொடிவேரியும் சுத்தி பார்த்தாச்சு. செம வெயில் ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஊர்ல. எப்பவும் போல நம்ம ஊர்ல குளுத்துற வெயில் தாங்கிறது தெரியும். ஸோ இனி நம்ம கிளம்பலான்னு முடிவு பண்ணியாச்சு. அப்படியே கிளம்புவோம் ஊருக்கு. ஆனா இப்பதான் பாத்தீங்கன்னா கூட்டமே ஜாஸ்தி ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா நல்ல வெயில்ல தான் வந்து ஃபால்ஸ்ல எல்லாம் குளிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 12 மணி ஆகும்போது தான் கூட்டமே ஜாஸ்தி ஆகுது. நான் வரும்போது 10 மணி 10:15 தான். அந்த டைம்ல கூட்டம் ஜாஸ்தி இல்லை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கூட்டம் நல்லா ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம ட்ரோன் ஷாட்டும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம கிளம்ப வேண்டியதுதான் வீட்டுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி கொடிவேரி பத்தி ஒரு சின்ன ஹிஸ்டரி நம்ம பார்க்கணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கொடிவேரி வந்து டேம் ஆரம்பத்துல நம்ம மைசூர் மகாராஜா வந்து பிரிசனர்ஸ் வச்சு, அதாவது கைதிகளை வச்சுதான் வந்து இந்த கொடிவேரியை வந்து கட்டியிருக்காரு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1937க்கு மேல வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இதை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து ஒரு ஷார்ட்டான கொடிவேரியை பத்தின ஹிஸ்டரி. ஸோ நம்ம கொடிவேரி ட்ரிப் நல்லபடியா முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.